அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டுடைய ஒரு சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம். இதில் ஒர்க்கிங் பிளான் அப்புறம் நான் ஒர்க்கிங் பிளான் 2 பிளான் இருக்குது. ஸோ இந்த 2 பிளானும் ஒரே டைமில் ரன் ஆக போகுது. அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர், இ-காமர்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் டெலிவரி ஆப், அப்புறம் சிஆர்எம் போன்ற டெமோ வீடியோக்களை பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அல்லது இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர் அல்லது வெப்சைட் டிசைன் டெவலப்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி அவங்க ஒரு டெவலப் பண்ண ஒரு மொபைல் ஒரு சாஃப்ட்வேரில் ஆக்சுவலாக அவங்க வேறு கம்பெனியில் டெவலப் பண்ணாங்க. அதில் அந்த கம்பெனி இன்னொரு பிளானை அப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். 2 பிளான் அப்ளை பண்ண வீடியோ, 3 பிளான் அப்ளை பண்ண வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட கேட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க பிளான்லேயும் இன்னொரு பிளான் வைக்கலாம், அல்லது புதுசாக டெவலப் பண்ணிட்டு இருக்க பிளான்லேயும் இன்னொரு பிளான் கூட அப்ளை பண்ணலாம். ஒரு பிளான், 2 பிளான், அல்லது இப்போ ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானுக்கும் இன்னொன்றுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரீயாக இருக்கும், இன்னொன்று பைனரியாக இருக்கும், இன்னொன்று ஆர்ஒய். ஸோ 4 வகையான பிளான்லாம் ஒரே சாஃப்ட்வேரில் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டைமில் நான் கொஞ்ச நாள் தான் நான் கம்பெனி ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரெடிமேடில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் லாங் டர்ம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும், நான் இப்போ கம்மியான பட்ஜெட்டில் பண்ணாலும் ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் பண்ணும்போது எனக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும். உள்ளே பேமெண்ட் கேட்வே, எஸ்எம்எஸ் ஆப்ஷன், ஓடிபி, வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன், இந்த மாதிரி எனக்கு இஷ்டப்பட்டதை நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணுறது நல்லது. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேரும் நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் பெனிஃபிட்டில் ஒர்க்கிங் இன்கம், நான் ஒர்க்கிங், ஸோ இது 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சேல்ஸுக்கான இன்சென்டிவ் இருக்குது. இதில் எப்படின்னா ஒரு கஸ்டமர் நான் உள்ளே வரேன், நான் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒரு குக்கிங் ஆயிலோ, அது ரைஸோ, அல்லது மிக்சர் கிரைண்டரோ, ஏதோ ஒன்று, ஓகே, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலாட்டாலும் எனக்கு கீழே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போது சேல்ஸ் நடக்கும். அதில் வர இன்சென்டிவ் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சேல். இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் சேலிங் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டேன், பட் எனக்கு கீழே என்ன ஆகும், சேல்ஸ் நடக்கும். அப்படிங்கும்போது எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ட்ரீ மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில் இருக்கும். இன்னொன்று பெனிஃபிட்டில் டீம் சேல். டீம் சேல்னால் ஒர்க்கிங் நான் டேரெக்டாக என்ன பண்ணுவேன், அந்த பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவேன். அவங்க விருப்பப்பட்டால் அந்த பொருளை வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அவங்க எனக்கு டேரெக்டாக வந்துடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங், அதாவது ஆட்டோ ஃபில், டேரெக்ட். இதுக்கான நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸு, வேலட் எவ்வளோ இருக்குது, பர்ச்சேஸ் வேலட்டு. ஸோ பர்ச்சேஸ் வேலட்டில் அந்த அந்த அமௌண்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். லெவல் எவ்வளவு எல்லாமே இங்கே நான் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ரெஃபரலுக்கு பண்ணுற லிங்க் இருக்குது. அப்புறம் ரிவார்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். தென் ப்ரொஃபைல் அவங்களுடைய பெயர், மொபைல் நம்பரில் மாற்றிக்கலாம், பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். தென் ரிஜிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒருத்தர்களுக்கு அந்த பொருளை சேல்ஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ரிலேட்டிவ்க்கும் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரிஜிஸ்டரில் போய்ட்டு அவங்க பெயர், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும், பர்ச்சேஸ் ஆகி அவங்களுக்கு பொருள் போயிடும், எனக்கு அதுக்கான இன்சென்டிவ் நமக்கு வரும். ஓகேவா? தென் பெனிஃபிட்டில் ஃபாஸ்ட் சேல்னால் நான் ஒர்க்கிங், டீம் சேல்னால் ஒர்க்கிங். வேலெட்டில் வித்ரா, எனக்கு நான் இன்சென்டிவ் வாங்கிட்டேன், நான் வித்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகேவா? தென் டெபாசிட் பண்ண ஹிஸ்ட்ரியும் இங்கே நமக்கு வந்துடும். தென் ரெஃபரல் டீம், நான் எத்தனை பேரை அந்த ரெஃபர் பண்ணேன், அவங்க அந்த பொருளை வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கலாம். தென் சேல்ஸுக்கான இன்கம் இங்கே காமிக்கும். தென் மெசேஜ். ஓகேவா? ஸோ எல்லாமே இங்கே வந்துருக்குது. இப்போ நம்ம ஐடி ப்ளேஸ் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். சரியா? நான் ஃபஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் யூசர்ஸில் ஆக்டிவ் யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. 3 பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெம்பரை நான் என்ன பண்ணுறேன், டேவிட் அப்படிங்கிற பர்சனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சேல், அதாவது நான் ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா
டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா N1 அப்படிங்கிற ஆள்கிட்ட பொருள் சேல்ஸ் பண்ணியிருக்காரு சரியா. ஆனால் N1 அப்படிங்கிற ஆள் வந்து N2க்கு தான் பண்ணியிருக்காரு. அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்க, திரும்ப மெனுவில் போயிட்டு N1 என்ன பண்ணுறேன், கோ டு ஃபைல் கொடுக்குறேன். கொடுக்கும்போது பெனிஃபிட்டில் ஃபாஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் N1 கீழே வந்து அவர் இல்லை. ஏன் இல்லைன்னா இது வந்து ஆட்டோ ஃபில்லிங். இவர் எங்கே இருப்பார்னா N2 பெனிஃபிட்டில் டீம் செல்லில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கார். ஏன்னா N1 வந்து N2 கிட்ட தான் அந்த பொருளை சேல்ஸ் பண்ணியிருக்காரு சரியா. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். அதாவது இப்போ நான் இருக்கேன் ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணுறேன், பொருளை வந்து N1 கிட்ட சேல்ஸ் பண்ணுறேன். திரும்ப N1 வந்து N2க்கு சேல்ஸ் பண்ணுறாருன்னா வந்து கண்டிப்பாக N2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் சேலில் மட்டும்தான் காமிக்கும். ஃபாஸ்ட் சேலில் அது எந்த இதுவுமே காமிக்காது சரியா. ஸோ அந்த ட்ரீ கிட்ட கொண்டு போகும்போது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ஷோ ஆகும். இது வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும், நம்ம இதில் வச்சுருக்கோம் ஓகேவா. இப்போது நான் ஃபஸ்ட் ஐடி லாகின் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டரில் போகிறேன். ரிஜிஸ்டரில் போய்ட்டு இப்போ பெனிஃபிட்டில் வந்து ஃபாஸ்ட் சேல்லே பார்த்தீங்கன்னா 1 2 இருக்கா, டீம் செல்லில் 1 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு பொருளை நான் சேல்ஸ் பண்ணுறேன் சரியா. ஸோ ரிஜிஸ்டரில் போய்ட்டு ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேம் இருந்துச்சு, நேம் வந்து N3 இருக்கா, இல்லை N3 கொடுத்துக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் மெயில் N3@mail.com, பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ பர்ச்சேஸ் வாலெட்டில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறனால ஈஸியாக என்ன பண்ண பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், கொடுத்த உடனே அந்த ப்ராடக்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டா அட்மினில் டேவிட் லாகின் பண்ணலாம். டேவிட் கீழே தான் ஐடி போட்டோம். இதில் போய்ட்டு பெனிஃபிட்டில் வந்து ஃபாஸ்ட் சேலில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் டேவிட்டுக்கில் ஆக்சுவலி இது வந்து நான் ஒர்க்கிங், அதனால டேவிட்டுக்கில் 1 2 3 இருக்குது. பட் ஒர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டேவிட்டுக்கில் N1 இருக்குது, N3 இருக்குது, N2வை காணும். ஏன்னா N2 வந்து பார்த்தீங்கன்னா N1 கீழே இருக்குது ஓகேவா. ஸோ என்னங்கிறது நேம் 1 நேம் 2 நேம் 3 நான் வந்து அதை சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகேவா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் N3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒருத்தருக்கு பொருளை சேல்ஸ் பண்ண போகிறார். அப்போ N3க்கு நேராக நேம் 3க்கு நேராக கோ டு ஃபைல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவர் ரிஜிஸ்டரில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு ஓகே. அவருடைய ஐடி போடுறாரு RF2173 கொடுத்துட்டு N3 நேம் இருந்துச்சா. இப்போ நேம் 4 கொடுக்கலாம். நேம் 4 கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஒரு மெயில் வந்து N4@mail.com, பாஸ்வேர்டு 1 2 3 கொடுத்துட்டு ஸோ ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் ஆகாது ஓகேவா. அங்கே பாருங்கள் 0 இருக்கா, அங்கே பாருங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஓகே. எரர் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு காமிக்குது. இப்போ பேக்கில் வந்துட்டு பர்ச்சேஸ் வேலட்டில் போய்ட்டு பணத்தை ஆட் பண்ணுறேன். அதுக்கு இந்த ஐடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அட்மினில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேலெட்டுன்னு இருக்கும் ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட பின் ஆப்ஷன் இருக்குது, வேலெட் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேலெட்டில் போய்ட்டு ஆட் வேலெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நம்ம ஐடி கொடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடும். ஸோ ஐடி பேஸ்ட் பண்ணால் நேம் வந்துடும். நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், ஸோ பர்ச்சேஸ் வேலெட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஆடுங்கிறது கொடுத்துட்டு ஸோ ஆட் பண்ணுற போகிறோமா மைனஸ் பண்ண போகிறோமா, ஸோ ஆட் பண்ண போகிறோம். அமௌண்ட் வந்து ஒரு 5000 கொடுத்துட்டு அட்மினுக்கு வந்து டெஸ்ட்டு யூசர் டெஸ்ட்டு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து ADMIN ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மினுக்கான பாஸ்வேர்டு ஓகேவா. சப்மிட் கொடுத்த அப்படின்னா வந்து அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இதை நீங்கள் பார்க்காத இருந்தால் இந்த வேலெட்டுக்கு நேராக ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணும்போது நம்ம யாருக்கு அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம யூசர் பேனலில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 5000 வந்துருச்சு. இங்கே பாருங்கள் இந்த ஐடிக்கு பர்ச்சேஸ் சொல்லிட்டு 5000 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடியை ப்ளேஸ் பண்ணலாம். ஐடி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெஃபரல் ஐடி கொடுத்துக்கலாம். கொடுத்தா நேம் வந்துடும். நேம் 4 மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். N4@mail.com, பாஸ்வேர்டு 1 2 3. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. பேக்கில் வந்துட்டு இப்போ பெனிஃபிட்டில் ஃபாஸ்ட் சேலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. N3 கீழே ஆட்டோ ஃபில்லிங்கில் எதுவுமே இல்லை. ஏன்னா N3க்கு மேலே 2 3 பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஃபில் ஆகிட்டு தான் இவருக்கு கீழே வரும். ஆனால் பெனிஃபிட்டில் டீம் சேல் அதாவது ஒர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே இவர் வந்துட்டார் சரியா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே சாஃப்ட்வேரில் ஒர்க்கிங் அப்புறம் நான் ஒர்க்கிங் ரெண்டுமே நம்ம வச்சுருக்கோம்.
இது வந்து டெமோக்குள்ள இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்னும் லைவ்ல வரல. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சில விஷயங்கள் வச்சு நம்ம என்ன பண்ண லைவ் பண்ணுவோம். இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஃபுல்லி கஸ்டமைஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்பட தொடர்பு கொள்ளுங்கள். இ-காமர்ஸாக இருக்கட்டும், அல்லது மொபைல் அப்ளிகேஷன், டெலிவரி ஆப்பாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியில், அதாவது செக்யூரிட்டியாக நல்லா இப்போ அமேசான் ஏடபிள்யூசி சொல்லுவாங்க, க்ளவுடு கம்ப்யூட்டிங் போட்டு கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட பண்ண பல சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டோம்னா கம்மியான பட்ஜெட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதே லெவல் இருக்க போகிறது கிடையாது. ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சர்வரை மாற்றுவோம், டிசைனை மாற்றுவோம், அதுக்குன்னு ஒரு ஆப் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அந்த ஆப்புடைய குவாலிட்டியோ அல்லது கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட ரெடிமேடும் கூட இருக்குது. ரெடிமேடு இ-காமர்ஸ் இருக்குது. ரெடிமேடு வந்து அந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்து ஃபெயிலியர்னா வந்து அது திரும்ப அப்கிரேட் பண்ண முடியாமல் நிறைய சூழ்நிலை வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எதுனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் டிசைனாக இருக்கட்டும், பிளானாக இருக்கும், ஃபுல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கும் தேவைப்பட தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம ஃபேஸ்புக் சேனலையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.